ஞானேஷ்குமாரினுடைய அப்பா சுபேத்குமார் குப்தா அவர் சீஃப் மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆனவர். அவர் ஈடிவி பாரத் அப்படின்ற ஒரு சேனலுக்கு பேட்டி கொடுத்துருக்கிறார். அதில் தன்னுடைய குடும்பத்தில் 28 டாக்டர் இருக்கிறதா அவரே சொல்லிருக்கிறாரு. அதற்கடுத்து ஞானேஷ்குமாருக்கு 2 மகள்கள், ஒரு மகன். அதில் மூத்த மகள் மேத்தா ரூபம், அவங்க 2014 ஐஏஎஸ்ஸாக ஆகியிருக்கிறாங்க. அவருடைய கணவர் மணிஷ் பன்சால், அவரும் வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸர். அடுத்து அபிஸ்ரீ 2வது மகள், அவங்க ஐஆர்எஸ் ஆஃபீஸர், டெபுட்டி டைரக்டராக வந்து ஜம்மு காஷ்மீரில் இருக்கிறாங்க. அவருடைய கணவர் அக்ஷய் லாப்ரோ, அவர் ஐஏஎஸ் ஆஃபீஸராக வந்து இருக்கிறாரு. அடுத்து ஞானேஷ்குமாரினுடைய பையன் அர்ணவ் குமார், அவர் இப்போ படிச்சுட்டு இருக்கிறாரு. அடுத்து என்ன ஆக போகிறாருன்னு வந்து தெரியல. இப்போ யோசிச்சு பாருங்க, பொதுவாக ஐஏஎஸ் அதிகாரிகளாக இருப்பவர்களுக்கு ஒரே மாநிலத்தில் கணவன் மனைவிக்கு வந்து பதவி தரமாட்டாங்க. ரொம்ப ரொம்ப குறைவான வாய்ப்புகள் தான் அதுக்கு இருக்குது. ஆனால் இதில் பாருங்களேன், மேத்தா ரூபமும் மனேஷ் பன்சாலும் அவங்க உத்தரப்பிரதேச மாநிலத்தில் தான் கலெக்டராக இருக்கிறாங்க. அதுலேயும் இப்போ வேகமாக வளர்ந்து வருகின்ற அதிக பணம் வந்து கொட்டுகின்ற நொய்டாவிற்கு அண்மையில் அவர் வந்து கலெக்டராக வந்து நியமனம் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த அபிஸ்ரீயும் அக்ஷய் லாப்ரோ 2வது மகளும் மருமகனும் அவங்க ஜம்மு காஷ்மீரில் வந்து இருக்கிறாங்க. இப்போ இது மட்டும் இல்லாமல் ஞானேஷ்குமாருக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார், அவர் மணிஷ்குமார், அவரும் ஐஆர்எஸ் ஆஃபீஸர். அதற்கு பிறகு ஞானேஷ்குமாருக்கு ஒரு சகோதரி இருக்கிறார், அவங்க ரோலி, அவங்க மத்திய பிரதேசம் இந்தூரில் ஒரு ஸ்கூல் நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த ரோலி அவங்களுடைய ஹஸ்பண்ட் உபேந்திர ஜெயின், அவர் ஐபிஎஸ்ஸாக இருக்கிறார். இப்போ எதுக்கு இவ்வளவு டேட்டா வந்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த கும்பல் தான் இந்த நாட்டினுடைய ஆட்சியை பிடித்து கொண்டு இருக்கிறது. நம்ம வந்து ஆசிரியர் எழுதின வகுப்புரிமை வரலாறு, பேராசிரியர் அன்பழகன் எழுதிய நூல்கள், இதெல்லாம் படிக்கிறப்ப 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பாருங்க, சென்னை பல்கலைக்கழகத்தில் இப்படி இருந்தது, பிரசிடென்சியில் இப்படி இருந்துச்சு, பதவிகளில் இவர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறோம். 100 ஆண்டுகளுக்கு பிறகும் என்ன நிலைமை அப்படின்றது இந்த ஞானேஷ்குமாரே மிகச்சிறந்த உதாரணம். ஐஏஎஸ் அசோசியேஷன் வந்து அறிக்கை விடுறான், எப்படி ஞானேஷ்குமார் குடும்பத்தை இழிவுபடுத்துகிறார்கள், அதை எப்படி செய்யலாம், நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு அவன் வந்து அறிக்கை விடுறான். இப்போ இங்கே பல்வீர் சிங் பல்ல உடைக்கிறாரு, அவர் மேலே ஏதாவது நடவடிக்கை எடுக்கலான்னா ஐபிஎஸ் அங்கே வந்து அறிக்கை விடுறான். இப்போ இதை தாண்டி இதை ஏதாவது செய்ய முடியுமா இந்த அதிகார வர்க்கத்தை அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாத சூழலில் இருக்கிறது.